फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான பாதுஷா தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாதுஷா செய்யறதுக்கு நான் வந்துட்டு 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். மாற்றியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது கூட கெட்டியான தயிர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதீங்க, புளிப்பாக இருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். டால்டா வெண்ணெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் இருக்கணும், நல்லா ஊறணும். இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்துருக்கேன். இந்த பாத்திரத்தில் எந்த கப்பால் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஜீனி எடுத்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா கரையட்டும். ஒரு கம்பி பதம் வர்ற வரையும் நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஜீனி வந்துட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. 4 ஏலக்காய் வந்துட்டு தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லாதனால நான் வினிகர் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இது கொஞ்சம் ரெட் கலராக இருக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம். நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இது ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து ரவுண்டாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். நடுவில் ஓட்ட போடாமல் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். நம்ம சின்ன மாவே எடுத்துக்கலாங்க. நம்ம வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா உப்பி வந்துடும். அதனால் மாவு கம்மியாகவே எடுத்து உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீ பாருங்கள், எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீ வந்துட்டு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்துட்டு எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா நல்லா கருகிடுங்க, போட்டதோடய சவந்துடும். அதனால் கொஞ்சம் தான் எண்ணெய் காஞ்சிருக்கணும். போட்டதோடய சிம்மில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கலர் மாறினதோடு இந்த அளவு இருக்கும் போதே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே எடுத்து நான் வச்சுருக்கேன். இங்கே நம்மளோட பாகு இருக்குது. இந்த பாகில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். பாவில் சேர்த்து நல்லா நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட இருக்கட்டும். நல்லா ஊறணும்.
நல்லா எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லாவே ஊறிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான பாதுஷா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.